குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நீ தாண்டா எல்லாரையும் காப்பாத்தணும் முருகா. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முருகன் முப்பாட்டனா அல்லது முழு முதற் கடவுளா? இது தொடர்பாக பாரிசாலனுக்கும் பாலிடாக்ஸ் விக்கிக்கும் இடையில விவாதம் நடந்து முடிஞ்சு ஒரு வார காலம் ஆயிடுச்சு. இந்த விவாதத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா காணொளி போட்டு இது தொடர்பான விளக்கத்தையும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளையும் வச்சு முடிச்சிட்டாங்க. அதுவும் போதாது அப்படின்னு இந்த இரண்டு தரப்பு ஆதரவாளர்களும் இந்த விவாதத்தில் வெற்றி பெற்றது பாலிடாக்ஸ் விக்கி தான். இல்ல இந்த விவாதத்தில் வெற்றி பெற்றது கெத்து காட்டியது பாரிசாலன் தான் அப்படின்னு பதில் பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த விவாதத்திலையும் முருகன் முப்பாட்டனா அல்லது முழு முதற் கடவுளா என்ற கேள்விக்கான பதில் நமக்கு கிடைச்சுதா அப்படின்னு தேடி பார்த்தா இல்லை. சரி, இப்ப நீ அதற்கான பதில சொல்ல போறியா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. இந்த காணொளியோட நோக்கம் அது கிடையாது. அது அவ்வளவு சுலபமான வேலையும் கிடையாது. அதை பத்தி பேசணும் அப்படின்னா மணிக்கணக்கா பேசணும். அதுக்குன்னு தனியா ஆவணப்படமே எடுத்து விடலாம். அவ்வளவு சான்றுகள் இருக்கு. முருகனை கடவுள் என்று நம்புறவங்களுக்கு தமிழ் சங்க இலக்கியத்திலையும் தமிழ் இலக்கிய நெடும் பரப்புலையும் ரொம்ப சுலபமா சான்றுகள் கிடைச்சிரும். ஆனா முருகனை அரசனாகவும் போர் வீரனாகவும் முப்பாட்டனாகவும் ஒரு மனிதனாக பிறந்து கடவுளாக உயர்ந்தவர் என்று நம்புறவங்களுக்கு தமிழ் சங்க இலக்கியத்திலையும் சரி தமிழ் இலக்கிய நெடும் பரப்புலையும் சரி அவ்வளவு சுலபத்துல உங்களால சான்றுகளை கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப 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 நுண்ணிய அளவில் தான் அந்த சான்றுகள் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சு தீர ஆராய்ந்து மக்களுக்கு விளக்கி சொல்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான வேலையே கிடையாது. அது பகீரத பிரயத்தனம். சரி, அப்ப நீ எதை பத்தி தான் பேச போற அப்படின்னா பாரிக்கும் பாலிடாக்ஸ் விக்கிக்கும் இடையில நடந்த விவாதம் எப்படி இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி விவாதிச்சாங்க, பாலிடாக்ஸ் விக்கி இந்த விவாதத்துல எப்படியெல்லாம் தந்திரமா நடந்துகிட்டாரு, எப்படியெல்லாம் சேஃப் பிளே பண்ணாரு, பாரி எந்தெந்த இடத்துல எல்லாம் கோட்டை விட்டாரு, எந்தெந்த இடத்துல எல்லாம் சறுக்குனாரு என்பதையெல்லாம் தான் இந்த காணொளியில் நாம விரிவா பார்க்க போறோம். அதை விட முக்கியமாக முருகனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க எந்தெந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த காணொளியில இடையில நான் சொல்லிக்கிட்டே வரேன். இப்ப இந்நேரத்துக்கு பாரியோட பின்பற்றாளர்கள் எல்லாம் வந்துட்டான்டா பாரி மேல வன்மத்தை கக்கறதுக்கு. இவனுக்கு பாரி மேல கோபம், அதனால தான் இந்த விவாதத்தை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து பாரி மேல வன்மத்தை கக்கறதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க. நினைக்கிறது என்ன, இந்நேரத்துக்கு கமெண்ட் பாக்ஸ் போய் என்ன திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க என்ன வேணும்னாலும் திட்டிக்கோங்க, என்ன வேணும்னாலும் பேசிக்கோங்க. அதை பத்தி எல்லாம் நான் துளி கூட கவலைப்படுற மாதிரியே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பாரி இந்த விவாதத்துல சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவ்வளவு பேசுறியே, இவ்வளவு வக்கனையா வாயளக்குறியே, நீ விவாதத்துக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்பீங்க. ரைட்டு, விவாதத்துக்கு போயிருக்கணும். விவாதத்துக்கு போறதை விட எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? சரியான தயாரிப்போட போகணும். தெளிவா கேட்டுச்சா? விவாதத்துக்கு போறது பெருசு இல்ல, விவாதத்துக்கு சரியான தயாரிப்போட போகணும். பாலிடாக்ஸ் விக்கி எவ்வளவு அழகா தனக்கு சாதகமான சான்றுகளை எல்லாம் தேடி தொகுத்து ஃபைல் பண்ணி கொண்டு வந்தாரு. பாரிக்கிட்ட அப்படி ஏதாச்சும் இருந்துச்சா? நீங்க எதிரி கூட சண்டைக்கு போறீங்க அப்படின்னா எதிராளியோட பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். உங்களுக்கான ஆயுதங்களை தயார் செஞ்சுக்கிட்டு நீங்க சண்டைக்கு போகணும். அதுதான் சரியான போர் முறை. அதை விட்டுட்டு இங்க பார் நான் யார் கூட வேணும்னாலும் சண்டைக்கு போவேன் அப்படின்னு தான் தோன்றித்தனமா கிளம்பி போக கூடாது. கிளம்பி போனா இப்படித்தான் ஆகும். இப்ப கூட நான் எதுக்காக இத பேசுறேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம சில பேர் எல்லாம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இவன் ஏற்கனவே பாரி கூட ஒரு விவாதம் நடத்தி தோத்து போயிருக்கிறான், அந்த கோபத்துலதான் இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு நினைப்பீங்க. நினைக்கிறது என்ன, ஏற்கனவே பேசிட்டீங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். அப்படியெல்லாம் பேசுறவங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். பாரி கூட நான் நடத்திய விவாதத்துல நான் தோத்து போகல, விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். பாரிக்கும் எனக்கும் இடையில நடந்த விவாதம் என்ன? பாண்டிய அரசர்களில் யார் முதல் நெடுஞ்செழியன் என்பதுதான். அவரு தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் தான் முதல் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு வாதாடினாரு. நான் இல்ல ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான் முதல் நெடுஞ்செழியன் அப்படின்னு வாதாடினேன். ரெண்டு பேரும் மாறி மாறி கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம், சான்றுகளையும் முன் வச்சோம். கடைசியா அவரு எனக்கு பதில் சொல்லி ஒரு காணொளி போட்டாரு.
அதற்கான பதிலையும் சான்றுகளையும் நான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன வேட்பாளரா அறிவிச்சு தொகுதிக்கு அனுப்பிட்டாங்க. நான் அங்க போய் தேர்தல் வேலையத்தான் பார்க்க முடியும். அப்பதான் என்ன நம்பி ஒப்படைச்ச வேலைய நான் சரியா செஞ்சா மாதிரி ஆகும். அதுக்கு நியாயம் செஞ்சா மாதிரி ஆகும். அங்க போயும் நான் இவர் கூட வரலாற்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது சரியா இருக்காது. அதனாலதான் அந்த விவாதத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு போனேன். அதுக்கு பேரு நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் விட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்பயும் சொல்றேன், பாரி சொன்னது தப்பு தப்பு தப்பு. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் முதல் நெடுஞ்செழியன் கிடையாது. அவர் பிற்காலத்தில் வந்த நெடுஞ்செழியன். முதல் நெடுஞ்செழியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான். சரியா? பாரி மேல எனக்கு வெறுப்பு இருக்கு, கோபம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். இந்த விவாதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இது இப்படித்தான் போய் முடியும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் பாலிடாக்ஸ் விக்கிக்கும் பாரிசாலனுக்கும் பதில் சொல்லி காணொளி போட்டு இருக்கிறேன். ரெண்டு பேரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் இந்த விவாதம் ஏற்பாடான சூழல்லையே நான் மன்னன் அண்ணனுக்கு போன் பண்ணி, அண்ணன் இப்படி ஒரு விவாதம் ஏற்பாடு ஆகி இருக்கு, பாரி உங்ககிட்ட ஏதாச்சும் போன் பண்ணி உதவி கேட்டாரா? அவரு கேட்கலன்னாலும் பரவாயில்ல. எப்படி? அவர் கேட்கலன்னாலும் பரவாயில்லன்னு நீங்க அவருக்கு கூப்பிட்டு உதவி செய்யுங்க, இந்த சான்றுகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் பேசினேன். சரிப்பா பாக்குறேன் அப்படின்னு அவரும் சொன்னாரு. அவர் கூப்பிடாம நாம எப்படிப்பா கூப்பிட்டு பேசுறது அப்படின்னு மன்னன் எனக்கு சொன்னாரு. பாரி மேல எனக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னா நான் ஏன் இதை செய்யணும்? அவர் எக்கேடு கட்டு வேணும்னாலும் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாமே. தேர்தல் நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்கு அவர் செஞ்ச அந்த சொல்ல பயன்படுத்த நான் விரும்பல. அவர் செஞ்ச வேலை தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் இந்த வேலையை பார்க்கணும்? ஏன்னா இந்த விவாதத்துல பாரி தோற்றாலோ சரிக்கினாலோ அது அவருடைய தனிப்பட்ட தோல்வியாக பார்க்கப்படாது, தமிழ் தேசியத்தின் தோல்வியாகத்தான் பார்க்கப்படும். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த விவாதத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்துத்துவவாதிகளும் தமிழ் தேசியம் என்பதே நச்சுப்பாம்பு, தமிழ் தேசியம் என்பதே மத மாற்ற கருத்தியல், உடனடியாக ஒன்றிய அரசு லொகானை கையில் எடுத்து இந்த தமிழ் தேசியவாதிகளை ஒடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா? பேசுறாங்களா இல்லையா? தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு இந்த அவப்பெயரை தேடி கொடுத்தது யாரு? எந்த விதமான முன் தயாரிப்பும் இல்லாம போன பாரி. சரி, அதை விடுவோம், அது தனி கதை. நாம இந்த விவாதத்துக்கு வருவோம். இந்த விவாதத்தோட தொடக்கத்துல விக்கி என்ன பேசுறாரு அப்படின்னா, அவருடைய தொடக்க வாதம், எங்களுடைய பல ஆண்டுகால மத நம்பிக்கைக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. அப்படி என்ன நாம பேசிட்டோம்? முருகன் சிவனுடைய மகன் என்பது எங்களுடைய நம்பிக்கை. சரி, நீங்க அதை மறுக்கிறீங்க. அதை எதை வச்சு மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து முருகனை பற்றிய குறிப்புகளை முருகனை பற்றி பாடப்பட்ட திருமுருகாற்று படையிலும் பரிபாடலிலும் தான் நீங்க தேடணும். அதை விட்டுட்டு தமிழ் தேசியவாதிகள் மற்ற சங்க இலக்கியங்கள்ல நீங்க முருகனை பத்தி தேடுறீங்க அப்படிங்கிறாரு. இது விக்கியோட சேஃப் ஜோன், சேஃப் பாயிண்ட். இந்த இடத்துல தனக்கு சாதகமான ஒரு வளையத்தை அவர் கட்டி வச்சுக்கிட்டாரு. இதுல இருந்துதான் அவர் விவாதிக்கவே தொடங்கினாரு. முதல்ல இது நியாயமான விவாதமே கிடையாது. ஒரு விவாதத்துக்கு வந்த பிறகு எல்லா விதமான சான்றுகளையும் எடுத்து வச்சு பேசணும், அலசி ஆராயணும். அதை விட்டுட்டு நான் இந்த குறிப்பிட்ட 2 புத்தகத்துல இருந்து மட்டும்தான் சான்றுகளை எடுத்து பேசுவேன் அப்படின்னு சொல்றது போங்காட்டம். சரி, அப்படி சொன்னாரு, அந்த ஸ்டாண்ட்லயாச்சும் கடைசி வரைக்கும் நின்னாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் போகர் 7000த்துல இருந்தோம், சிவவாக்கியர் பாடல்ல இருந்தோம், கம்பராமாயணத்துல இருந்தோம், வள்ளலார் பாடல்ல இருந்தோம் சான்றுகளை கொண்டு வராரு. அப்ப எப்பெல்லாம் தனக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவருடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போயிட்டு டக்குன்னு உள்ள வந்துட்டாரு. அடுத்ததா ஒண்ணு சொன்னாரு தெரியுமா? இது எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய பலாயிரம் ஆண்டுகால மத நம்பிக்கைக்கு எதிராக நீங்க பேசுறீங்க அப்படின்னு. இது என்ன மாதிரியான வாதம்? நம்பிக்கை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல ஆராய்ச்சிக்கும் விவாதத்துக்கும் இடமே கிடையாது. பாலிடாக்ஸ் விக்கி முருகன் சிவனுடைய மகன் என்பதற்காக எடுத்துக்காட்டிய எல்லா ஆதாரங்களுமே இதே மத நம்பிக்கையில் எழுதப்பட்ட ஆதாரங்கள் தான். அப்படிப்பட்ட ஒருதலை பட்சமான ஆதாரங்களை முன்வைத்து பேசுவது என்பதே வீண் வேலை. நீங்க நம்புறீங்க அப்படின்னா நம்பிட்டு போங்க, எதுக்காக விவாதத்துக்கு வரணும்? இங்க விவாதம் என்ன? முருகன் யார், அவர் யாருக்கு பிறந்தார் என்பது பற்றி தானே. அப்படின்னா அதை பற்றி பேசுகின்ற எல்லா இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் அப்படின்னு எல்லா நூல்களையும் எடுத்து வச்சு பேசியிருக்கணும். பேசியிருந்தா மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கும்.
ஆனா அதை லாவகமா தவிர்த்துட்டு எதெல்லாம் தனக்கு சாதகமோ, எதெல்லாம் தனக்கு சாதகமான சான்றுகளோ அதை மட்டுமே எடுத்து வச்சு இவரு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த இடத்துல இருந்து விக்கி தனக்கான ஒரு சேஃப் ஜோனை கட்டி அமைச்சுக்கிட்டாரு. இப்ப பாலிடாக்ஸ் விக்கிக்கு நாம என்ன பதில் சொல்றோம் அப்படின்னா, அவர் குறிப்பிட்டார் இல்லையா, பரிபாடல் மற்றும் திருமுருகாற்றுப்படை, இது ரெண்டுமே காலத்தால் மிக மிக பிற்பட்ட நூல்கள். இத நீங்க கேலி பேசலாம், கிண்டல் அடிக்கலாம், ஆனா இதுதான் வரலாற்று உண்மை. சங்க காலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை 600 ஆண்டு காலம். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிமு 5ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ சங்க காலம் என்பது மிக நீண்ட கால பரப்பு கொண்டது. இந்த நீண்ட கால பரப்பில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புலவர்களால் பல நூல்கள், பாடல்கள் பாடப்பட்டது. அது எல்லாத்தையும் பிற்காலத்துல ஒன்னா தொகுத்தாங்க. குறிப்பா பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்பவர் இந்த நூல்களை எல்லாம் ஒன்னா தொகுத்தாரு. இதுதான் வரலாற்று உண்மை. இதற்கு ஒரு சான்று காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நான் 2 புத்தகங்களை அறிமுகப்படுத்துறேன். தமிழ் இலக்கிய வரலாறு, முனைவர் கோ வெங்கடராமன். தமிழ் இலக்கிய வரலாறை இன்னும் நிறைய பேர் எழுதி இருக்கிறாங்க. கடந்த ஒரு நூற்றாண்டு கால தமிழ் ஆய்வு பரப்பில் ஏறக்குறைய 1000 தமிழ் இலக்கிய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எல்லா தமிழ் இலக்கிய வரலாற்று புத்தகத்திலும் தமிழ் சங்க இலக்கியங்கள் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டது என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக தமிழ் மொழி இலக்கிய வரலாறு ராஜமாணிக்கனார். ராஜமாணிக்கனாரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர் இவர் தான். சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, தமிழ்நாட்டின் வட எல்லை அப்படின்னு பல வரலாற்று நூல்களை எழுதி குவிச்சவர். இவரே தமிழ் சங்க இலக்கியங்களோட காலகட்டத்தை ஆராய்ந்து எழுதி இருக்கிறாரு. அதுதான் தமிழ் மொழி இலக்கிய வரலாறு. இந்த 2 புத்தகத்திலையுமே இந்த பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் காலத்தால் பிற்பட்ட நூல்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, பிற்பட்டது அப்படின்னா எவ்வளவு பிற்பட்டது? விக்கி கூட அந்த விவாதத்துல ஒரு இடத்துல நக்கலா இதை கேட்டிருப்பாரு. அப்படின்னா விக்கி தமிழ் சங்க இலக்கியங்கள் பல்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறத மறுக்கிறாரு அப்படின்னா அதை அவரால் நிரூபிக்க முடியுமா? தமிழ் சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டவை என்பதை அவரால் நிரூபிக்க முடியுமா? அது என்னது நக்கலான ஒரு கேள்வி. பிற்பட்டது அப்படின்னா எவ்வளவு பிற்பட்டது? எவ்வளவு பிற்பட்டது அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கும் பிற்பட்டது. நான் சொல்லல, பி.எல். சாமி என்கின்ற வரலாற்று ஆய்வாளர், இலக்கிய ஆய்வாளர் சொன்னார். இது ரொம்ப முக்கியமான புத்தகம். இன்றைய காலகட்டத்திற்கு ரொம்பவே அவசியமான புத்தகம் இது. சங்க நூல்களில் முருகன், பி.எல். சாமி. இந்த புத்தகம் இணையத்திலேயே உங்களுக்கு இலவசமா கிடைக்குது. இல்ல உங்களுக்கு ஹார்ட் காப்பியா தான் வேணும் அப்படின்னா காலச்சுவடு பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க, வாங்கி படிங்க. சங்க காலத்துல முருகனுக்கு வெறியாட்டு நடந்துச்சு தெரியுமா? அது சமீப காலம் வரைக்கும் கேரளாவுல நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை நேர்ல பார்த்த பி.எல். சாமி அவர்கள் அதை ஆவணப்படுத்தி இன்றைக்கு நடக்கின்ற வெறியாட்டுக்கும் சங்க காலத்தில் நடந்த வெறியாட்டுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேறுபாடு, சங்க இலக்கிய நெடும்பரப்பில் முருகனை எப்படியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தீர ஆராய்ந்து விளக்கி சொல்லி இருப்பாரு. அதனால இது ரொம்பவே பயனுள்ள புத்தகம். இதை வாங்கி படிங்க. இதுல திருமுருகாற்றுப்படையையும் பரிபாடலையும் பற்றி பி.எல். சாமி என்ன சொன்னாரு அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றிய நூல்களாகும். சங்ககால நூல்கள் இல்லை. அவ்வளவுதான். அவரு ஒரே போட்டாரு. அது சங்ககால நூல்களே இல்லை அப்படின்ட்டாரு. அது சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த நூல். திருமுருகாற்றுப்படை கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டது என்பதற்கு அகச்சான்று உள்ளது. அதாவது இந்த புத்தகத்திலேயே இது பிற்பட்ட காலத்தை சேர்ந்த நூல் என்பதற்கான ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன ஆதாரம்? குன்றுத்தோர் ஆடலில், எனக்கு தெரிஞ்ச இது திருப்பரங்குன்றம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குன்றுத்தோர் ஆடலில் வேலன் பச்சிலை கொடியோடு நரைக்காயை அணிந்து ஆடியதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது வெறியாட்டம் ஆடுற வேலன் பச்சை இலைகளையும் நரைக்காயையும் மாலையாக அணிந்து கொண்டு நடனம் ஆடினானா. சரி, அதனால இந்த நரைக்காய் என்பது சாதிக்காய் ஆகும். ஜாதிக்காய் பார்த்திருக்கிறீங்களா? நல்ல குட்டி லட்டு மாதிரியே இருக்கும். இந்த சாதிக்காய் இந்தியாவிற்கு கிபி 6ஆம் நூற்றாண்டில் தான் மலேசியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு பயிரிடப்பட்டது. இதை தாவர இயலாளர்கள் பாட்டனிஸ்ட் ஐயன் திரிபர கூறியுள்ளார்கள். ஆதலின் திருமுருகாற்றுப்படையின் காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கும் பிற்பட்டதாக இருக்க வேண்டும். இதை இவர் மட்டும்தான் சொல்றாரா அப்படின்னா கிடையாது. அடுத்தபடியாக இந்திய கலை வரலாற்றில் 6 வகை தெய்வ வழிபாடு என்ற புத்தகத்தில் முனைவர் கு. சேதுராமனும் முனைவர் வேதாச்சலமும் சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் படிச்சு காட்டுறேன். இதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகம். இதிகாச புராணங்கள்லையும் தமிழ் சங்க இலக்கியங்கள்லையும் முருகனை பத்தி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற ஆராய்ந்து எழுதி இருப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிங்க.
இப்ப இதுல பரிபாடலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பரிபாடலும் கலித்தொகையும் ஒரே காலத்தில் தோன்றிய இலக்கியங்களாக இருக்க வேண்டும். இவற்றில் காணப்படும் சமய செய்திகள் சங்க காலத்திற்கு பின்பு கிபி 4ஆம் நூற்றாண்டுகளில் தோன்றியவை என்பதை காட்டுகின்றன. எப்ப? கிபி 4ஆம் நூற்றாண்டில். பிஎல் சாமி வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாரு. இவங்க கிபி 4ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ இது வந்து சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த நூல்கள் அப்படிங்கிறது உறுதியாகுது. அடுத்து, குப்தர் காலத்தில் தோன்றிய புராண இலக்கியங்களது தாக்கம் இவற்றில் காணப்படுகின்றன. தெரிஞ்சு போச்சா? குப்தர் காலத்துல பல புராணங்கள் எழுதப்பட்டுச்சு. குறிப்பா மிருகசீடிகம் அப்படின்னு ஒரு புராணம் எழுதப்பட்டுச்சு, அப்படிதான் நினைக்கிறேன். மிருச்சடிகம். இந்த புராணத்துல திருட்டு தொழிலுக்கு போறவங்க வழிபடுற கடவுள் முருகன் அப்படின்னு குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. செவத்துல கண்ணக்கோல் வைப்பான் தெரியுமா திருடன், அவன் வழிபடுற கடவுள் அப்படின்னு அந்த புராணத்துல முருகனை குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. இதே காலகட்டத்துலதான் சிவபுராணம், வாயு புராணம், மார்க்கண்டேய புராணம், பத்ம புராணம், மச்சய புராணம் அப்படின்னு பல புராணங்கள் எழுந்துச்சு. இந்த புராணங்களோட தாக்கம் திருமுருகாற்றுப்படையிலையும் பரிபாடலையும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா திருமுருகாற்றுப்படைக்கு ஒரு சிறப்பும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சங்க காலத்திற்கு பின்பு தோன்றிய திருமுருகாற்றுப்படையில் தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு இருந்து வந்த முருக வழிபாட்டின் கூறுகளையும் தெளிவா கேட்டுச்சா? இந்த புராண கலப்பு எல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி நாம தமிழர்கள் முருகனை எப்படி வழிபட்டோம் என்பதும், வடநாட்டில் இருந்து வந்த ஸ்கந்த, குமார, கார்த்திகேய என்று அழைக்கப்பட்ட தெய்வ வழிபாட்டின் பண்புகளையும் காணலாம். இந்த ஒரே புத்தகத்துல மிக பழமையான காலத்தில் தமிழர்கள் முருகனை எப்படி வழிபட்டார்கள் என்பதற்கான தகவலும் இருக்கு. புராண கலப்புகள் ஏற்பட்ட பிறகு தமிழர்கள் முருகனை எப்படி வழிபட்டார்கள் என்பதற்கான குறிப்புகளும் இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரியா? சும்மா பொத்தம் போக்குல வாய்க்கு வந்ததை அடிச்சு விடல. விக்கி மாதிரி தனக்கு சாதகமான சான்றுகளை மட்டுமே கொண்டு வந்து வச்சு இவங்க பேசல. சரி, இந்த திருமுருகாற்றுப்படையை தூக்கி தூக்கி காட்டுறாரு இல்ல, அந்த திருமுருகாற்றுப்படையில் சொன்ன செய்திகளையாச்சும் முழுமையா எடுத்து சொன்னாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்பதான் பார்த்தோம். திருமுருகாற்றுப்படை என்பது ஆதி காலம் தொட்டு புராண கலப்பு ஏற்பட்ட காலம் முதல் தமிழர்கள் முருகனை எப்படியெல்லாம் வழிபட்டார்கள் என்ற தகவல்கள் அடங்கிய புத்தகம் அப்படின்னு. இந்த புத்தகத்துல முருகனுடைய தந்தையாக சிவனையும் தாயாக பார்வதி தேவியையும் குறிப்பிட்டு இருக்கலாம். ஆனா முற்காலத்துல, ஆதி காலத்துல முருகன் யாருடைய பிள்ளையாக குறிப்பிடப்பட்டாரு அதற்கான தகவலும் இந்த புத்தகத்துல இருக்குல்ல. அதை பத்தி ஏன் விக்கி பேசவே இல்லை? அதை பத்தி பிஎல் சாமி எழுதி வச்சிருக்கிறாரு. யாருக்கு பிள்ளை இவன்? இந்த தலைப்புல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. வெண்திரை பரப்பிர் கடும் சூர் கொன்ற பைம்பூட் சேய் பயந்த மாமோட்டு துணங்கையன் செல்வி. பெரும்பானாற்றுப்படை 457வது வரியில் இருந்து 459வது வரி. இதுல துணங்கையன் செல்வி அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த துணங்கையன் செல்வி அப்படின்னா காடு கிழால் அப்படின்னு பொருள். இது அப்படியே திருமுருகாற்றுப்படையிலையும் மலைமகள் மகனே மா மாற்றோர் கூற்றே வெற்றி வெல்போர் கொட்டவை சிறுவா விளை அணி சிறப்பிற் பழையோல் குழவி. இந்த 3 வரிகள்ல தமிழர்கள் எப்படியெல்லாம் முருகனை வழிபட்டார்கள் என்பதை தெளிவா நக்கீரர் குறிப்பிட்டிருக்கிறார். முருகன் பார்வதியோட மகன் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். மலை மகள் மகனே மா மாற்றோர் கூற்றே, பர்வதராஜனின் மகளான பார்வதி தேவியின் மகனே அப்படிங்கிறாரு. அடுத்த வரியில வெற்றி வெல்போர் கொற்றவை சிறுவா. இப்ப நீங்க கேட்கலாம், கொற்றவை வேற பார்வதி வேறையா? விக்கி கேட்டார் ஒரு காணொலியில. ஆமா, வேறத்தான். கொற்றவை தமிழர்களின் தனி பெரும் தெய்வமாகும். கொற்றவையை மூவேந்தர்களும் வழிபட்டார்கள். கொற்றவை சிறுவ என்பதற்கு வன துர்கையுடைய புதல்வா என்று நச்சினார்க்கினியர் உரை எழுதியுள்ளார். நம்முடைய கொற்றவைய பிற்காலத்துல இந்து மதத்துக்குள்ள உள்வாங்கி அது வந்து சக்தியோட இன்னொரு அம்சம் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, கொற்றவை என்பது தமிழர்களோட தனிப்பெரும் தெய்வம். அந்த போர்க்கடவுளோட மகனே அப்படின்னு நக்கீரர் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாரு. முற்காலத்துல நாம முருகனை கொற்றவையின் மகனாகத்தான் பார்த்தோம். அடுத்து இன்னொரு இடத்துல விளையணி சிறப்பீர் பழையோல் குழவி அப்படிங்கிறாரு. இந்த பழையோல் அப்படின்னா யாரு? பழையோல் பேர்லயே இருக்கு பாருங்க. பழையோல் அவங்க ரொம்ப பழமையானவங்க, மூத்த தேவி. அவங்களைத்தான் மூதேவி ஆக்கி மூளையில உட்கார வச்சுட்டாங்க. அது யாருன்னு கேட்பாரு. அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்பாரு. சப்பா, அதற்கெல்லாம் இப்ப ஆதாரம் காட்டி பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் 2 புத்தகங்களை மட்டும் உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன். வரலாற்றில் ஜேஷ்டா தேவி மூதேவி வழிபாடு. இந்த புத்தகத்துல தமிழர்களோட காடு கிழால் பழையோல் குழவி மூத்த தேவி எப்படி மூதேவியா மாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாறு இருக்கும். அடுத்து தமிழ் இலக்கியத்தில் தாய் தெய்வ வழிபாடு பிஎல் சாமி இந்த புத்தகம் எழுதினவர் தான். இதையும் எழுதி இருக்கிறாரு. இதுவும் காலச்சூடுல கிடைக்குது, நீங்க வாங்கி படிங்க. இதுல தாய் தெய்வம்னா என்ன, தாய் தெய்வ வழிபாடுனா என்ன, தாய் வழி சமூகம்னா என்ன அப்படிங்கறதையெல்லாம் நாம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், சரியா? ஏன்னா தமிழர்கள் நாம
தாய் வழி சமூகமா இருந்துதான் இன்னைக்கு தந்தை வழி சமூகமாக மாறி இருக்கிறோம். நாம தாய் வழி சமூகமாக இருந்த காலகட்டத்தில் தான் நாம் வழிபட்ட தாய் தெய்வங்களான கொற்றவை மற்றும் பழையோள் மூத்த தேவியின் மகனாக முருகனை சொன்னோம். நாம் தந்தை வழி சமூகமாக மாறிய பிறகு முருகனை சிவனுக்கு மகனாக்கிட்டோம். புராண கலப்பு, ஆரிய கலப்பு ஏற்பட்ட பிறகு நாம் தந்தை வழி சமூகமா மாறணும். சமூகம் மாறினதுக்கு ஏத்த மாதிரி கடவுளையும் நாம மாத்திட்டோம். கடவுளோட பெற்றோரையும் நாம மாத்திட்டோம். முன்னாடி கொற்றவையின் சிறுவனாகவும் பழையோள் குழவியாகவும் இருந்தவரை பிற்காலத்துல சிவபெருமானின் மகனாக நாம மாத்திட்டோம். ஆக நக்கீரர் இந்த 3 திருமுருகாற்றுப்படை வரியில் முருகனை தமிழர்கள் ஆதி காலம் தொட்டு புராண கலப்பு ஏற்பட்ட காலம் வரை எப்படியெல்லாம் வழிபட்டார்கள் என்பதை ரொம்ப தெளிவா விளக்கிட்டாரு. இப்ப விக்கி சொல்லுவார் இல்ல, கொற்றவை பார்வதி இல்லையா அப்படின்னு. அதை ஏன் தனித்தனியா குறிப்பிடணும்? கொற்றவைதான் பார்வதி அப்படின்னா அதை ஏன் தனியா குறிப்பிடணும்? அதான் முதல் வரியிலேயே சொல்லிட்டாரே, மலை மகள் மகனே மாற்றோர் கூற்றே, பார்வதியின் மகனே, முடிஞ்சு போச்சு. அடுத்து வெற்றி வெல்போர் கொற்றவை சிறுவா, இதை ஏன் தனியா குறிப்பிடணும்? கொற்றவைதான் பார்வதி அப்படின்னா அதான் முத வரியிலேயே நீ பார்வதியின் மகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது வரியில எதுக்கு தனியா கொற்றவையை குறிப்பிட்டு அவரோட மகனே அப்படின்னு சொல்லணும்? சரி, கொற்றவைதான் பார்வதியோட இன்னொரு அம்சம். இங்க பழையோள் யாரு? அவங்க யாரு? அவங்களோட மகனே அப்படின்னு நக்கீரர் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாரு. அவங்க யாரு? அவங்களும் சக்தியோட இன்னொரு அவதாரமா? நீங்க இப்படி தமிழர்களோட புராதான கடவுள் எதை எடுத்து காட்டினாலும் அது இந்த கடவுள், அது அந்த கடவுள், அதை பத்தி இந்த புராணம் இருக்கு, அதை பத்தி அந்த புராணம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு புராண கதையை கட்டிவிட்டு இந்த இந்து மதம் எல்லாத்தையும் உள்வாங்கிக்குச்சு. இதுதான் வரலாறு. சரியா? அதை ஏத்துக்க முடியலன்னாலும் அதான் உண்மை. சரியா போச்சா? சோ சங்க இலக்கியத்தில் ஆதி காலத்தில் முருகன் தாய் தெய்வத்தின் மகனாகத்தான் பார்க்கப்பட்டார். எங்க விக்கியால முடிஞ்சா காலத்தால் முற்பட்ட சங்க இலக்கியங்கள்ல இருந்து முருகன் சிவனின் மகன் என்பதற்கான சான்றை காட்ட சொல்லுங்க. இருக்கவே இருக்காது. சரி, அதை விடுவோம். முருகன் விநாயகரின் தம்பி என்பதற்கான ஆதாரத்தையாச்சும் காட்ட சொல்லுங்க. சான்ஸே கிடையாது. ஏன்னா விநாயகர் என்ற ஒரு கடவுளை பற்றி தமிழ் சங்க இலக்கியத்துல எங்கேயுமே குறிப்பே இல்லை. குழப்பமா இருக்குல்ல? முருகனை பற்றிய குறிப்பு இருக்கு, சிவனை கூட ஆலமர் செல்வன் அப்படின்னு குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. சங்க இலக்கியத்துல எங்கேயுமே சிவன் அப்படிங்கிற சொல்லே கிடையாது. சோ சிவனை பத்தின குறிப்பு இருக்கு, முருகனை பற்றிய குறிப்பு இருக்கு, திருமாலை பற்றிய குறிப்பு இருக்கு. ஆனா ஏன் விநாயகரை பத்தின குறிப்பு இல்ல? எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, ஏன் இல்ல? இருக்காது. ஏன்னா அந்த காலகட்டத்துல பெரிதாக எந்த ஒரு புராண கலப்பும் ஏற்படவில்லை. ஆக விக்கியோட முதல் கேள்விக்கே நாம இவ்வளவு நீண்ட நெடிய விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அடுத்ததாக இந்த விவாதத்தோட தொடர்ச்சியில பாரி ஒரு இடத்துல கேட்கிறாரு, சமஸ்கிருத புராணத்தில் முருகனுடைய பிறப்பை பற்றி முரண்பட்ட கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு ராமாயணத்துல, மகாபாரதத்துல, குமார சம்பவத்துல வெவ்வேறு மாதிரியான கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, தமிழ் சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டாலும், சங்க மருவிய நூல்களான திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலையும் எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் வெவ்வேறு மாதிரியான கதைகள் தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விக்கி சொன்னாரு பாருங்க ஒரு பதிலு, அட்ட 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 அப்படியே கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே நடுங்கி போயிருச்சு. எனக்கு சமஸ்கிருதமே தெரியாது அப்படின்ட்டாரு. நான் இங்க தமிழ் இலக்கியங்களில் சொல்வதை ஏற்றுக்கொண்டுதான் பேசுவேன், அதை மட்டும் தான் நான் ஏத்துக்குவேன். மத்தபடி உங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, அதனால நாம அதை பத்தி பேச வேணாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எஸ்கேப் ஆயிட்டாரு. நீங்க சமஸ்கிருத இலக்கியங்கள்ல இருக்கிற முரண்பாடுகளை எடுத்து வச்சாலும் நான் அதை டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தப்பிச்சு போயிட்டாரு. இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி விக்கி ப்ரோ இந்த வீடியோல ஏதோ ஒரு பையன் மகாபாரதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், யாருன்னு பாத்துட்டு வாங்களேன். அதுவும் மகாபாரதத்துல முருகனை குழந்தை அப்படின்ற அர்த்தத்துல சிசுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாத்தீங்களா? அது யாரு ப்ரோ? விக்கி ப்ரோ, அது யாரு? நீங்களா இல்ல உங்களோட டூப்பா இல்ல உங்களுடைய தம்பியா அண்ணனா? என்னது இது? என்ன மாதிரியான ஃப்ராடுத்தனம் இது? உங்களுக்கு தேவை அப்படின்னா மகாபாரதத்துல முருகனை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு உங்க வீடியோல எடுத்து பேசுவீங்க, நீங்க அடி வாங்குவீங்க அப்படின்னு தெரிஞ்சா மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் முருகனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை பத்தி பேசாம அதை டீல்ல விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருவீங்களா? இதுக்கு பேரு விவாதமா? இது போங்காட்டம், இதுக்கு பேரு பித்தலாட்டம். இப்படி ஒரு போங்காட்டத்தையும் பித்தலாட்டத்தையும் தான் தொடக்கத்துல இருந்தே விக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சரி, உங்களோட வாதப்படியே வரனே. அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கும் தெரியாது, அதனால அதுல சொல்லப்பட்டிருக்கிறத பத்தி நாம பேச தேவையில்லை, பேசினாலும் நான் அதை டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. ரைட்டு, எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, ஆனா சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அந்த இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட முருகனுடைய பிறப்பு கதைகளை பற்றி தீர ஆராய்ந்து புத்தகம் எழுதி இருக்கிறாங்கல்ல, அதுல இருந்து குறிப்பை எடுத்து பேசலாம்ல. பாதி பேசி இருக்கணும். இந்த இடத்துல அவரு விட்டுட்டு வந்துட்டாரு. இந்த பாயிண்ட் அவர் முன் வச்சிருக்கணும்.
ஏன் விக்கியே ஒரு இடத்துல அம்பேத்கரை இழுத்துக்கிட்டு வந்தாரு. எந்த இடத்துலன்னா பாரி வந்து ஆரியர்களோட வருகையை பத்தி பேசும்போது விக்கி நான் அதை ஏத்துக்க மாட்டேன், ஆரியர்களோட வருகை என்பது இந்தியாவுல நடக்கவே இல்ல, இன்னும் ஏன் அம்பேத்கரே வந்து இந்த ஆரியன் இன்வேஷன் தியரியை ஏத்துக்கல, அதை எதிர்த்தாரு அப்படிங்கிறாரு. சூப்பர். விக்கி வந்து அப்ப அம்பேத்கரை ஏத்துக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அம்பேத்கருக்கு சமஸ்கிருதம் நல்லா தெரியும், ஸ்காலர், மாபெரும் அறிவு ஜீவி. அவரு சமஸ்கிருத புராண இதிகாச இலக்கியங்களை எல்லாம் தீர ஆராய்ந்து உள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சு முத்தெடுத்து இந்து மதத்தின் புதிர்கள், ராமன் கிருஷ்ணன் உண்மை நிலை அப்படின்னு புத்தகம் போட்டு இருக்கிறாரு. அதுல அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏத்துக்கிறீங்களா? எங்க அந்த புத்தகம்? சரி, அது தனியா இருக்கும், இணையத்திலேயே இருக்கு, நீங்க தரவிறக்கம் பண்ணி படிச்சு பாருங்க. வேதத்திலையும் இதிகாசத்திலையும் இந்த இந்து மதத்துக்குள்ளயும் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு, எவ்வளவு அறிவுக்கு புறம்பான செய்திகள் இருக்கு என்பதையெல்லாம் அம்பேத்கர் பட்டியல் போட்டு பக்கம் பக்கமா சொல்லியிருப்பாரு. அவருக்கு சமஸ்கிருதம் நல்லா தெரியும். அப்ப அவர் சொன்னதை ஏத்துக்கிறீங்களா? சொல்லுங்க விக்கி ப்ரோ, அவர் சொன்னதை ஏத்துக்குவீங்களா? இவர் ஏன் சமஸ்கிருத இலக்கியங்களை தவிர்த்துட்டு போனாரு தெரியுமா? மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் முருகனுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்ட கதைகளை எடுத்து வச்சு பேசியிருந்தா அடி வாங்கியிருப்பாரு. ஏன்னா அதுல அவ்வளவு ஆபாசங்களும் அவ்வளவு முரண்பட்ட தகவல்களும் இருக்கு. நான் வந்து சுருக்கமா அதை படிச்சு காட்டுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா சில விஷயங்களை நாம தெளிவுபடுத்தி ஆகணும். வட இந்தியாவில் தோன்றிய இதிகாசங்கள், காவியங்கள், புராணங்கள் ஆகியவை ஸ்கந்தகுமாரனின் தோற்றம் பற்றி சில வேறுபட்ட பின்வரும் கதைகளை கூறுகின்றன. மகாபாரதத்தில் வனப்பருவம், சல்லிய பருவம், அனுசாசன பருவம் முதலிய பகுதிகளில் அக்னியின் புத்திரனாக பின்வரும் வரலாறு ஸ்கந்தனை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. யாருடைய புத்திரனாக கூறப்பட்டிருக்கிறது? அக்னியின் புத்திரனாக கூறப்பட்டுள்ளது. இப்ப நம்ம விக்கி ப்ரோ சொன்னார் இல்ல, திருமுருகாற்று படையிலையும் பரிபாடல்லையும் முருகன் சிவனின் மகன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு, நான் அதைத்தான் ஏத்துக்குவேன் அப்படின்னு. அப்புறம் ஏன் மகாபாரதத்துல முருகன் அக்னியின் மகன் அப்படின்னு குறிப்பிட்டு வச்சிருக்காங்க? அதுவும் மகாபாரதத்துல முருகனை குழந்தை அப்படின்ற அர்த்தத்துல சிசுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல எது சரி, எது தப்பு? இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். அப்படின்னா ஆரிய புராண இதிகாசங்களான மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் சொன்னது உண்மையா, இல்ல அந்த ஆரிய இதிகாச புராணங்களோட தாக்கங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் சொல்றது உண்மையா? ஒரு கடவுளோட பிறப்பையே ஏன் இந்த அளவுக்கு முரண்பட்டு இந்த இதிகாசங்களும் புராணங்களும் பேசுது? மகாபாரதத்துல அக்னியின் புத்திரனாகத்தானே முருகனை சொல்லி இருக்கிறாங்க. ராமாயணத்துல அக்னிக்கு பதிலா ருத்ரன், சிவன் வந்துருவாரு. ருத்ரன் வேற சிவன் வேற, சரி அது வேற சண்டை, அதுக்குள்ள நான் போக விரும்பலப்பா, அது இங்க தேவையும் இல்லை. முருகன் பிறந்த போது சிவன் வந்து இது என்னுடைய மகன் அப்படிங்கிறாரு, பார்வதி வந்து இது என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் கணவன் மனைவி தானே, அப்புறம் எதுக்கு தனித்தனியா சண்டை போடுறாங்க தெரியல. அடுத்து அக்னி வந்து இவன் என்னுடைய மகன் அப்படின்னு சண்டை போடுறாரு. அடுத்து கங்காதேவி வந்து இல்ல இல்ல இவன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில முருகர் 4 வெவ்வேறு விதமான வடிவங்கள் எடுத்து 4 பேருக்குமே மகனாக போய் சேர்றாரு. அதுக்கப்புறம் சிவன் இவன் எல்லாருக்குமான கடவுள் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. அத சொல்றாங்க பாருங்க, சிவனுக்கு குமரனாகவும், பார்வதிக்கு விசாகனாகவும், கங்கைக்கு சாகனாகவும், அக்னிக்கு நைகா மேகனாகவும் காட்சி தந்தான். காட்சி தந்து இவங்க 4 பேர்கிட்டையும் அவர் போய் சேருவார். இது வந்து ராமாயணத்துல வருது. அப்ப முருகனுக்கு மொத்தமா எத்தனை தாய் தந்தையர்? இதை கேட்கவே எவ்வளவு கேவலமா இருக்கு, எவ்வளவு அசிங்கமா இருக்கு. எங்க முருகனை கொண்டு போய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஆரிய புராண இதிகாசத்துல? சரி, கோவப்படக்கூடாது, அதெல்லாம் அந்தந்த காலத்து நம்பிக்கை, அதை அப்படி எழுதி வச்சிருக்காங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ஏன் விவாதத்துக்குள்ள இதை கொண்டு வரல? கொண்டு வந்திருந்தா இப்ப நான் கேட்டேன் தெரியுமா, இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்கும். இதுல எது உண்மை, யார் அவருடைய உண்மையான அப்பா, இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நைஸா நழுவி ஓடிட்டாரு. ஸ்மார்ட் பிளே. இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னா, முருகனுடைய தாய் தந்தையர் யார் என்பதில் மட்டும் இந்த ஆரிய புராண இதிகாசங்களும் தமிழ் சங்க இலக்கியமும் முரண்படல. அதை தாண்டி முருகன் யாரை எதிர்த்து சண்டை போட்டாரு, எந்த அசுரனை அழித்தாரு என்பதில் இருந்து முருகனுடைய மனைவி யாரு, முருகனுக்குரிய கொடி என்ன, அவருடைய ஊர்தி என்ன என்பது வரை எல்லா செய்திகள்லையுமே இந்த ஆரிய புராண இதிகாசங்களும் தமிழ் சங்க இலக்கியங்களும் முரண்பட்டு தான் நிக்குது. அப்ப நாம முருகனை பத்தி ஆராயும் போது இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுதான் பார்க்கணும், பேசணும். அப்பதான் காலத்தால் முற்பட்ட சங்க இலக்கியங்கள்ல முருகனை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஆரிய புராண இதிகாச கலப்புகள் எல்லாம் ஏற்பட்ட பிறகு முருகனை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க என்பதெல்லாம் நமக்கு தெளிவா தெரிய வரும். எடுத்துக்காட்டுக்கு, முருகன் யாரை எதிர்த்து சண்டை போட்டதா சொல்லுவாங்க? சூரனை எதிர்த்து சண்டை போட்டாரு, சூரனை அழிச்சாரு. அதெல்லாம் சரி, எந்த அசுரன்? ஆரிய புராண இதிகாசங்கள்ல ஸ்கந்தன், கார்த்திகேயன், குமாரன் தாரகாசுரனை எதிர்த்து சண்டை போட்டு அவரை அழித்ததாக குறிப்பிடுறாங்க. ஆனா தமிழ் சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தா
அதுல எங்கேயுமே முருகன் தாரகாசுரனை அழித்தான் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்க மாட்டாங்க. சூரபத்மனை அழித்தான் அப்படின்னு தான் குறிப்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல எழுதப்பட்ட கந்த புராணத்துல தான் சூரபத்மனின் தம்பியாக தாரகாசுரனை குறிப்பிட்டு இருப்பாங்க. சூரபத்மனின் தம்பியாக கஜமுகாசுரன், தாரகாசுரனை குறிப்பிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரையும் முருகன் எதிர்த்து சண்டை செஞ்சு அழிப்பாரு. ஆனா சங்க இலக்கியங்கள்ல எங்கேயுமே தாரகாசுரனை பற்றிய குறிப்பே இருக்காது. அந்த இடத்துல சூரபத்மன் தான் வந்து நிப்பாரு. இதை பற்றி BL சாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். அசுரர்கள் அப்படிங்கிற தலைப்புல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தாரகாசுரனை பற்றிய கதை சங்க நூல்களிலோ திருமுருகாற்று படையிலோ பரிபாடலிலோ கூறப்படாதது வியப்பை தருகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க. காலத்தால் முற்பட்ட சங்க இலக்கியத்துல மட்டும் கிடையாது, காலத்தால் பிற்பட்ட ஆரிய புராண இதிகாச கலப்புகள் ஏற்பட்ட பிறகு எழுதப்பட்ட பரிபாடலிலும் திருமுருகாற்று படையிலும் கூட தாரகாசுரனை பற்றிய குறிப்பே கிடையாது. சூர் நவை முருகன் சுற்றத்து அண்ண புறநானூறு 23 பாரி கூட இந்த விவாதத்துல அதை எடுத்து காட்டி இருப்பாரு. அப்ப விக்கி கூட எந்த சூரன் அப்படின்னு கேட்பாரு. பாரி சொல்லி இருக்கணும், நீ சொல்லு எந்த அசுரன், தாரகாசுரனா சூரபத்மனா அப்படின்னு பாரி கேட்டு இருக்கணும். அதுக்கு பாரி வந்து முன் தயாரிப்போட போயிருக்கணும். குறைஞ்சபட்சம் இந்த சின்ன புத்தகத்தையாவது அவரு படிச்சுட்டு போயிருக்கணும். படிக்கல. சூர்நவை முருகன் சுற்றத்து அண்ண சூர் மருங்கருத்த சுடரிலை நடுவேல் அகநானூறு 59 இப்படி தமிழ் சங்க இலக்கியங்கள் முழுக்க சூர் 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 சூர்னு குறிப்பிட்டாங்கல்ல. அந்த சூரன் சூரபத்மன் தான், தாரகாசுரன் கிடையாது. தாரகாசுரனை கூறவில்லை. ஆயினும் சூரபத்மா என்ற அசுரனை பற்றி சங்க நூல்களும் சிலப்பதிகாரமும் கூறியுள்ளது. சங்க நூல்களில் சூர் என்று அழைக்கப்படும் அவுணருடன் முருகன் போரிட்டதாக கூறப்பட்டுள்ள செய்தி வடமொழி நூல்களில் இல்லை. சரி, அடுத்த கேள்வி, முருகனுடைய மனைவி யாரு? வள்ளி தெய்வானை. அப்படி சொல்லக்கூடாது. கால வாரியாக தமிழ் சங்க இலக்கியங்களை ஆராய்ந்து அதுல இருந்து பதில் சொல்லணும். காலத்தால் முற்பட்ட சங்க இலக்கியங்கள் எதிலுமே முருகனுடைய மனைவியாக தெய்வானை குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டாங்க. அங்க வள்ளிதான் முருகனுடைய மனைவியாக குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. ஆரிய கலப்பெல்லாம் ஏற்பட்ட பிறகு எழுதப்பட்ட பரிபாடல் மற்றும் திருமுருகாற்று படையில் தான் தெய்வானை முருகனுடைய மனைவியாக குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. அதாவது நம்முடைய தமிழ் முருகனை ஆரியர்கள் ஸ்கந்தனாகவும் கார்த்திகேயனாகவும் சுப்பிரமணியனாகவும் குமாரனாகவும் மாற்றும் போது அவருக்கு தெய்வானைய திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. மற்றபடி காலத்தால் முற்பட்ட முருகனுக்கு வள்ளி மட்டும்தான் மனைவியா இருந்தாங்க. அடுத்து, முருகனுடைய கொடி என்ன? அவருடைய ஊர்தி என்ன? இது தெரியாதா? இது உலகத்துக்கே தெரியுமே. முருகனுடைய கொடி சேவல் கொடி, முருகனுடைய ஊர்தி மயில். கிடையாது, தப்பு. காலத்தால் முற்பட்ட மறுபடியும் அதை சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. என்ன பண்றது? அதான் உண்மை. அழுத்தமா அதை சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த விவாதத்துல பாக்குறேன், தமிழ் சங்க இலக்கியங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிற உண்மைய விக்கி ஏத்துக்க மறுக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் எப்படி லிட்ரேச்சர் படிச்சாருன்னே எனக்கு தெரியல. தமிழ் இலக்கிய வரலாறு படிக்காமலேயே இவர் எப்படி லிட்ரேச்சர்ல பட்டம் வாங்கி பாஸ் பண்ணி வந்தாருன்னு நமக்கு புரியல. முருகனுடைய கொடியாகவும் வாகனமாகவும் முற்காலத்துல எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் கடவுளான முருகன் மயிலை கொடியாக உடையவன், யானையை வாகனமாக கொண்டவன், கொற்றவையின் மகன், குறிஞ்சி நிலத்து கடவுள் ஆவான். இத பத்தி BL சாமி இன்னமும் விரிவாவே எழுதி வச்சிருக்கிறாரு. அதையும் பார்ப்போம். முருகன் ஊர்தி கொடி யாது? அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மணி மயில் உயரிய மாறா வென்றி பிணிமுக ஊர்தி ஒன்சை யோனும் புறநானூறு 56வது பாடல். இதுல மணி மயில் உயரிய அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது மயில் கொடியத்தான் குறிக்கும். மணி மயில் உயரிய மாறா வென்றி பிணிமுகம் ஊர்தி. பிணிமுகம்னா என்ன? யானை. ஊர்தி தெளிவா சொல்லிட்டாங்க, பிணிமுகம் ஊர்தி. அப்ப ஆதி காலத்துல முருகனுடைய கொடி என்ன? மயில். ஏன் மயில்? மயில் வந்து குறிஞ்சி நிலத்து பறவை. முருகன் யாரு? குறிஞ்சி நிலத்தின் கடவுள். அப்ப குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக கடவுளாக முருகன் இருந்த போது அவருடைய கொடியாக மயில் கொடி தான் இருந்துச்சு. அவருடைய வாகனமாக யானை தான் இருந்துச்சு. ஆரிய கலப்பு ஏற்பட்ட பிறகுதான் அவருடைய வாகனமாக மயிலும் கொடியாக சேவலும் வந்துச்சு. அதுவும் கூட எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, முருகன் வந்து சூரபத்மனை வந்து அழிச்ச போது அவரை சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாத்திக்கிட்டாரு அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். முருகன் வந்து சூரபத்மனை மன்னிக்கணும், தாரகாசுரனை அழிச்ச பிறகுதான் அவருக்கு சேவல் கொடியும் மயில் வாகனமும் கிடைக்குது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதே புராணங்கள் முருகன் வந்து சின்ன வயசுல ஒரு ஞான பழத்துக்காக சண்டை போட்டு உலகத்தை சுத்தி வரும்போது மயில் வாகனத்துல ஏறி சுத்தி வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மயில் யாரு? இந்த கேள்வி எல்லாம் வருமா வராதா? இப்படித்தான் தமிழ்
சங்க இலக்கியங்களும் ஆரிய புராண இதிகாசங்களும் பல இடங்கள்ல முரண்பட்ட தகவலை சொல்லுது. அதனால தான் சொல்றேன், நாம எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேசணும், எல்லாத்தையுமே ஆராயணும், எல்லாத்தையுமே கேள்விக்கு உட்படுத்தணும். அப்பதான் முருகனுடைய உண்மையான தோற்றம் என்ன, அவருடைய உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். சரியா? இப்ப இத பத்தி நீங்க இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வானமாமலை எழுதிய தமிழர் பண்பாடும் தத்துவமும் என்ற புத்தகத்தை படிங்க. இதுல அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு, எப்படி வடநாட்டு ஸ்கந்தனும் கார்த்திகேயனும் சுப்பிரமணியனும் குமாரனும் நம்முடைய தமிழ் முருகனோடு இணைக்கப்பட்டாங்க என்பதை எல்லாம் அவரு தெளிவா சொல்லியிருப்பாரு. அடுத்தபடியாக நான் விக்கி ப்ரோவுக்கு ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரு என்ன சொன்னாரு, நான் வந்து தமிழ் சங்க இலக்கியங்கள்ல சொன்னதைத்தான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிறாரு. இல்ல, அவரு சொன்ன தமிழ் சங்க இலக்கியங்களான சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நூலான இந்த திருமுருகாற்று படையில் சொல்லப்பட்ட படை வீடுகளும் இன்றைக்கு இருக்கின்ற படை வீடுகளும் ஒன்றா? குறிப்பா இத பத்தி மா ராஜமாணிக்கனார் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற புத்தகத்துல தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அதுல முருகனுக்குரிய இடங்களாக அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அவர் சொல்லல, நக்கீரர் சொன்னதை ஆராய்ந்து எழுதி இருக்கிறாரு. பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், அலைவாய், திருச்சீர் அலைவாய், திருச்செந்தூர். அடுத்து ஏரகம். ஏரகம், இந்த ஏரகத்தை என்னன்னு சொல்லுவாங்க? சுவாமி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு. இன்றைக்கு இருக்கின்ற சுவாமி மலை நக்கீரர் குறிப்பிட்ட ஏரகம் கிடையாது அப்படின்னு மா ராஜமாணிக்கனார் சொல்றாரு. நக்கீரர் குறிப்பிட்ட ஏரகம் துளு நாட்டுல இருக்கு, இன்னைக்கு கர்நாடகாவில இருக்கு. ஆதி காலத்துல அது தமிழ் பேசக்கூடிய நிலமா தான் இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல அது துளு பேசக்கூடிய நிலமா மாறிடுச்சு. இன்றைக்கு துளு நாட்டில் இருக்கின்ற குமாரக்ஷேத்திரம் தான் நக்கீரர் குறிப்பிடுகின்ற ஏரகம் அப்படின்னு மா ராஜமாணிக்கனார் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார். இப்ப நாம விக்கி கிட்ட என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சங்க இலக்கியத்துல சொன்னதைத்தான் நான் ஏத்துக்குவேன், தமிழ் புலவர்கள் சொன்னதைத்தான் நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிறீங்களே, நக்கீரர் சொன்ன ஏரகம் இன்றைய சுவாமி மலை இல்லை அப்படின்னா சுவாமி மலை ஒரு படை வீடே இல்லை அப்படின்னு விக்கி அறிவிக்கிறதுக்கு தயாரா? இந்த கேள்விய பாரி கேட்டு இருக்கணும். அது சரி, அதுக்கு இதையெல்லாம் கையில கொண்டு போயிருக்கணும். சரி, நம்ம விக்கி கிட்ட வருவோம். விக்கி சுவாமி மலை ஒரு படை வீடு இல்லை அப்படின்னு அறிவிக்க தயாரா? அறிவிக்கணும் அப்படின்னு நானும் சொல்லல. காலப்போக்குல மக்களோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி வழிபாடுகளும் மாறி இருக்கு. அதை நாம அப்படியே ஏத்துக்கணும், மதிக்கணும். சரியா? ஒரு வாதத்துக்காக கேட்டேன். இதுல சொன்னதைத்தான் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னா இதுல தான் சொல்லி இருக்கு இன்றைய ஏரகம் நக்கீரர் சொன்ன ஏரகம் இல்லை அப்படின்னு. நக்கீரர் வந்து பழனிய பத்தியும் திருத்தணிய பத்தியும் சொல்லவே இல்லை, விட்டுலாமா? சரி, அடுத்ததாக இந்த விவாதம் ஆரியர் வருகையை நோக்கி போச்சு. பாரி வந்து ஆரியரோட வருகையை பத்தி சொல்லும் போது கையில வலுவான சான்றுகளை வச்சுக்கிட்டு பேசி இருக்கணும். குறைஞ்சபட்சம் இந்த புத்தகம் ஆதி இந்தியர்கள், இந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசி இருந்தாலே அவருடைய வாதம் ரொம்ப வலுவானதா இருந்திருக்கும். தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு புத்தகம். அடுத்ததாக ஆரியர் ஆதி வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற இந்த சுருக்கமான புத்தகம் வி சிவசாமி எழுதி இருக்கிறார். இப்ப இந்த ஆதி இந்தியர்கள் என்ற புத்தகத்தில் ஆரியர்கள் வந்து கிமு, நல்லா கவனிக்கணும், கிமு 2000 இருந்து கிமு 1500 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்திய நிலப்பரப்புக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறத மரபணு ஆய்வு அடிப்படையில, தொல்லியல் சான்றுகள் அடிப்படையில எழுதி இருக்கிறாரு. ஆனா நம்ம விக்கி ப்ரோ என்ன சொல்றாரு, ஆரியர்கள் இந்த நிலத்துக்கு வந்ததா நீங்க சொல்றீங்க, ஆனா என்னுடைய சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரியர்கள் இமயமலை பக்கத்துல இருந்தாங்க, அவங்கள சேரன் செங்குட்டுவன் போய் அடிச்சுட்டு வந்ததா குறிப்பிட்டு இருக்கு, நான் இதைத்தான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிறாரு. தமிழ் சங்க இலக்கியத்துல ஆரியர்களுடைய வருகையை பத்தி எதுவுமே குறிப்பிடல அப்படிங்கிறாரு. எப்பா, உனக்கு வரலாற்று காலகட்டம்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை புரிதலே இல்லையா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்புக்குள்ள வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலத்துக்குள்ள பரவி தனக்கென்று ஒரு அரச மரபை உருவாக்கி இருக்க மாட்டானா? அவனைத்தானே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேரன் செங்குட்டுவன் போய் அடிச்சுட்டு வந்ததா 1810 சொல்லுது. இதுல என்ன உனக்கு குழப்பம்? இதுல என்ன உனக்கு முரண்பாடு? ஆரியரோட வருகையை பத்தி தமிழ் சங்க இலக்கியங்கள் எங்கேயுமே சொல்லல அப்படிங்கிறாரு. யோ, சங்க இலக்கியம் என்ன உனக்கு சயின்ஸ் புக்கா? சயின்ஸ் புக்கான்னு கேக்குறேன். அதுல போய் ஆரியர்களோட வருகையை பத்தின குறிப்பு இல்ல, ஆரியர்களோட மரபணு என்னன்னு சொல்லல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஷப்பா, முடியல. சோ மிக தெளிவாக இந்த நிலத்துக்குள்ள ஆரியர்கள் வந்ததற்கான மரபணு ஆய்வும் இருக்கு, தொல்லியல் ஆய்வுகளும் இருக்கு. சரியா? அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகி இங்க இருக்கின்ற மக்களோட கலந்து, இங்க இருக்கின்ற மக்களோட கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் உள்வாங்கி அதை தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பல குளறுபடிகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தினாங்க. இதுதான் வரலாறு. சரியா? அதை நீங்க ஏத்துக்கல அப்படின்னா
அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியா முருகனுக்கு வந்து ஆடு பலி கொடுத்ததை பற்றி திருமுருகாற்று படையில் குறிப்பிருக்கே, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு பாரி விக்கிய நோக்கி கேள்வி கேட்கிறாரு. விக்கியும் நான் அதை ஏத்துக்கிறேன், ஆனா காலப்போக்குல தமிழர்கள் அந்த பலி கொடுக்கும் சடங்கை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறாரு. உடனே பாரியும் அதுக்கு யார் காரணம், அதுக்கு ஆரிய பிராமணர்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்றாரு. விக்கி இதுக்கு என்ன சான்று இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாரி சொன்ன பதில் இருக்கு, ரொம்ப தப்பு. இன்னைக்கும் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் ஆடு பலி கொடுக்கிறத தடுக்கிறது யாரு, ஆரிய பார்ப்பனர்கள் தானே அப்படிங்கிறாரு. போதா குறைக்கு திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்கு ஆடு பலி கொடுப்பதை பற்றி குறிப்பிட்டதும் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையில் இஸ்லாமியர்கள் ஆடு பலி கொடுப்பதும் ஒன்றுதான், அந்த வழிபாட்டின் தொடர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்ல வராரு. அவருடைய பேச்சுல இருந்து நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல இந்த விவாதத்துக்குள்ள எதுக்காக திருப்பரங்குன்றம் இஷ்யூ வருது? இந்த விவாதம் திருப்பரங்குன்றம், பழனி செப்பேடு, ஈஷா யோகா மையம் அப்படின்னு தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போச்சு. சங்க இலக்கியங்கள்ல இருந்தே மேற்கோள் காட்டி விக்கிக்கு உண்டான பதிலடிய கொடுத்திருக்க முடியும். ஆனா பாரி இந்த விவாதத்தை தேவையே இல்லாம திருப்பரங்குன்றம், பழனி, ஈஷா யோகா மையம் அப்படின்னு எங்கெங்கயோ இழுத்துக்கிட்டு போறாரு. அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெருமக்கள் மலைக்கு மேல இருக்கிற சிக்கந்தர் தர்காவுல ஆடு பலி கொடுத்து வழிபடுகின்ற கந்தூரி வழிபாடும் திருமுருகாற்று படையில் சொல்லப்பட்டிருக்கின்ற முருகனுக்கு ஆடு பலி கொடுக்கும் பலிச்சடங்கும் ஒன்று கிடையாது. அது வேற, இது வேற. சரியா? இது வந்து பொருந்தாத வாதம். இப்ப விக்கி வந்து இந்த பலி கொடுக்கும் சடங்கு ஏன் நின்னுச்சு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு. அது சுத்த பேத்தல். வள்ளுவர் வந்து கொல்லாமைய போதிச்சாராம். அந்த கொல்லாமைய ஏத்துக்கிட்டு தான் தமிழர்கள் வந்து முருகனுக்கு பலி கொடுக்கிறத நிறுத்திட்டாங்களாம். யோ, வள்ளுவர் கொல்லாமைய போதிச்சது எதுக்கு? முருகனுக்கு பலி கொடுக்க கூடாது, கடவுள்களுக்கு பலி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவா? உன்னுடைய உடம்ப வளர்க்கறதுக்காக நீ இன்னொரு உயிரை துன்புறுத்த கூடாது. உன்னுடைய ஊனை, உன்னுடைய சதையை வளர்த்து கொள்வதற்காக இன்னொரு விலங்கின் சதையை நீ உண்ணக்கூடாது, அது பாவம் அப்படின்னு கொல்லாமையில போதிச்சாரு. உண்மையாகவே தமிழர்கள் அதை ஏத்துக்கிட்டு இருந்தா மாமிசம், அசைவம் சாப்பிடுறதையே நிறுத்தி இருக்கணும். ஆனா விக்கி என்ன சொல்றாரு? அந்த கொல்லாமையை ஏத்துக்கிட்டு முருகனுக்கு பலி கொடுக்கறத நிறுத்திட்டாங்களாம். சரி, முருகனுக்கு பலி கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இன்னைக்கும் குலதெய்வ கோவில்ல கெடா வெட்டி பொங்க வச்சு எல்லாரும் ஃபுல் கட்டு கட்டுறாங்களே, அந்த இடத்துல மட்டும் தமிழர்கள் வள்ளுவர் போதிச்ச அந்த கொல்லாமையை ஏத்துக்கலையா? என்னையா வாதம் இதெல்லாம்? உண்மை என்னன்னா, இந்த ஆரிய பிராமணர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, இவங்களே ஒரு காலத்துல அசைவம் சாப்பிட்டவங்க தான். இதற்கான குறிப்புகள் வேதத்திலையும் பிராமணங்கள்லயும் கொட்டி கிடக்குது. அத பத்தி பசுவின் புனிதம் என்ற புத்தகத்துல டி.என். ஜா தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம், எல்லாருமே வாங்கி படிக்கணும். இதுல வந்து சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்காக படிக்கிறேன். இந்திரனுக்கு படைக்க, யாருக்கு? இந்திரனுக்கு படைக்க எருதுகளின் இறைச்சி சமைக்கப்பட்டது குறித்தும் ரிக்வேதம் அடிக்கடி குறிப்பிடுகிறது. எந்த வேதம்? ரிக்வேதம். அவர்கள் எனக்காக 15-20 எருதுகளை சமைத்தார்கள் என்று ஓரிடத்தில் இந்திரன் குறிப்பிடுகிறான். 1 இல்ல 2 இல்ல, 15-20 எருதுகளை எனக்காக படைத்தார்கள் அப்படின்னு இந்திரனே குறிப்பிடுறாரு. அடுத்து, இந்திரன் காளைகளின் இறைச்சியை உண்டதாக ஓரிடத்திலும், 1 அல்லது 100 எருமைகளின் இறைச்சியை உண்டதாக வேறொரு இடத்திலும், அல்லது 1000 எருமைகளை உண்டதாகவும் ஓரிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 2 எல்லாம் கிடையாதான், 1000 2000 கணக்குல எருதுகளையும் எரும மாட்டையும் பலி கொடுத்து இந்திரனுக்கு இந்த ஆரிய பிராமணர்கள் படைச்சிருக்கிறாங்க. நான் சொல்லல, அவங்களோட வேதத்துல இதற்கான குறிப்புகள் இருக்கு. அடுத்து, இந்திரனுக்கு அடுத்தபடியாக அக்னிக்கே முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. ரிக் வேதத்தில் அக்னியை பற்றி 200 பாடல்கள் காணப்படுகிறது. புராண பெற்றோர்களான தேயூசுக்கும் பிருத்திவிக்கும் பிறந்த அக்னியின் பலவிதமான தோற்றங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. படையல் பொருட்களை கடவுள்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய உயிர் பலி சடங்குகளின் போது கடவுள்களை பூமிக்கு வரவழைக்கக்கூடிய தூதராக அக்னி கருதப்பட்டார். சிற்றின்ப பிரியரான இந்திரனை போலல்லாமல் மிதமான அளவிலேயே சோமபானம் குடித்து அந்த அக்னியின் முக்கிய உணவாக நெய் இருந்தது. இன்னைக்கும் அக்னி குண்டத்துல நெய்ய வார்க்கிறாங்கல்ல, அது அவரோட உணவு. அடுத்து, ரிக் வேதத்தில் முதலாக குறிப்பிடப்பட்டுள்ளதும் பிராமணங்களில் பேசப்பட்டுள்ளதும் மிக முக்கிய வேள்வியுமான அஸ்வமேதத்தில், அஸ்வமேதம் அப்படின்னா குதிரை பலி தரப்படும் சடங்கு. அந்த சடங்கில் 600க்கும் மேற்பட்ட விலங்குகளும் காட்டு பன்றிகளும் இதில் அடக்கம். பறவைகளும் பலி தரப்பட்டன. வேள்வியின் இறுதி கட்டத்தில் 21 மலட்டு பசுக்கள் பலியிடப்பட்டன. குதிரைகள், காளைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், மான்கள் என 180 விலங்குகள் பலி தரப்பட வேண்டும் என்று தைத்திரிய சங்கீதம்
விவரிக்கிறது. ராஜசூயம், வாஜ்பேயம் போன்ற வேள்விகளில் கோசவா சடங்கு, அதாவது பசு பலி தரப்படும் சடங்கு ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது. மருத்துக்களும் புள்ளிகள் கொண்ட மலட்டு பசு பலி தரப்பட்டதாக சதபத பிராமணம் குறிப்பிடுகிறது. இவங்க யாகம் வளர்த்தாங்க தெரியுமா? அந்த யாகத்துல பலி கொடுத்தது எல்லாமே இப்படிப்பட்ட விலங்குகளைத்தான். பசு, வெள்ளாடு, எருமை, எருது அப்படின்னு பாரபட்சமே இல்லாம எல்லாத்தையும் பலி கொடுத்தாங்க. இன்னும் ஒரே ஒரு சான்று மட்டும். தொடக்க கால வேத நூல்களில், பிற்கால வேத நூல்களிலும் இடம்பெற்றுள்ள ஏராளமான குறிப்புகளை பார்க்கும்போது பசுக்கள் பலி தரப்படுவது வேள்வியில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்ற விஷயம் வெளிப்படையாக தெரிகிறது. இவங்க ஒரு காலத்துல பசுவை டிசைனா சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க, கிரில். ஆனா இன்னைக்கு நாம சாப்பிட்டா நாம எல்லாம் தேச விரோதிகள் ஆயிடுறோம். வேள்வியில் பலியிடப்படும் பசு மிக நல்ல உணவு என்று 100 காளைகளை உயிர் பலி தந்ததற்காக அகஸ்தியரை போற்றியும் தைத்திரிய பிராமணம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. மனிதன், அவனையும் விட்டு வைக்கலையா? மனிதன், குதிரை, எருது, வெள்ளாடு, இளங்கன்று ஆகிய உயிர் பலிக்குரிய விலங்குகள் என்றும், கிம்ருஷ, கௌர மிருகா, காவாயா, ஒட்டகம், சராபா, குட்டி யானை ஆகியன வேள்விக்குரிய விலங்குகள் அல்ல என்பதால் அவற்றின் இறைச்சியை உண்ணக்கூடாது என்றும் ஐத்ரேய பிராமணம் சொல்கிறது. இதுல எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை பலி கொடுக்கணும், எதை பலி கொடுக்க கூடாது அப்படிங்கிற வேறுபாடு வேறையா? சரி, இதையெல்லாம் ஆரிய பிராமணர்கள் எதுக்காக கைவிட்டாங்க? இந்த அளவிற்கு இறைச்சியை விரும்பி உண்ட ஆரிய பிராமணர்கள் எதுக்காக அந்த உணவு பழக்கத்தை கைவிட்டாங்க? இப்படி இவங்க கணக்கே இல்லாம கால்நடைகளை பலி கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல ஆதிகால விவசாய சமூகம் முன்னேற முடியாம தடைபட்டு நின்னுச்சு. அதுக்கப்புறம் புத்தரும் மகாவீரரும் வந்து கொல்லாமைய போதிச்சாங்க. ஆரிய சனாதன வைதிக பலி சடங்குகளை எல்லாம் எதிர்த்தாங்க. மக்கள் மத்தியில இந்த மதத்திற்கான செல்வாக்கு அதிகரிச்சது. அதை பார்த்துட்டு ஆரிய பிராமணர்களும் காலப்போக்குல தங்களுடைய அசைவ உணவு பழக்கத்தை கைவிட்டுட்டாங்க. ஆரியர்களுடைய கலப்பு ஏற்பட்ட பிறகு, தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களில் ஆரியர்கள் புகுந்து கொண்ட பிறகு வலுக்கட்டாயமாக பலி தரும் சடங்கை நிறுத்தினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. சரியா? இறுதியாக விக்கிக்கு ஒரு பதில் சொல்லி முடிச்சிருவோம். ஆடு பலி கொடுக்கறத பத்தி நீங்க பேசுறீங்களே, ஆனா சிவவாக்கியரும் வள்ளலாரும் இந்த பலி கொடுக்கறதுக்கு எதிரா பேசி இருக்கிறாங்க. அப்ப நீங்க அவங்களை ஏத்துக்கலையா அப்படின்னு பாரிய பார்த்து கேட்கிறாரு. பாரிய பார்த்து அவர் கேட்ட கேள்வி எல்லாம் இருக்கட்டும், நாம விக்கிய பார்த்து ஒரு கேள்வி கேட்போம். விக்கி, நீங்க சித்தரை ஏத்துக்கிறீங்களா? சிவவாக்கியரை ஏத்துக்கிறீங்களா? வள்ளலாரை ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னா சிவவாக்கியர் என்ன தெரியுமா சொல்றாரு? நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? என்னடா நீ ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு அதை கடவுள் அப்படிங்கிற, அதை சுத்தி வர, அதுக்கு பூ மாலையெல்லாம் போட்டு வணங்குற கடவுள் உனக்குள்ள இருக்காரா? நீ ஏன் அதை விட்டுட்டு இதையெல்லாம் வணங்குற அப்படின்னு சிவவாக்கியர் கேட்கிறாரு. இப்ப என்ன, நாளையில இருந்து சிலை வழிபாட்டை விட்டுறலாமா? அடுத்து, சாத்திரங்கள் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் பாடுறாரு. சாத்திரங்கள் பல பேசுறீங்களா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு சொன்னா இந்த சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கு, இந்த குலத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களேடா, நீங்க எல்லாம் சழக்கர்கள். இந்த சாத்திரமும் சம்பிரதாயமும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சாத்திரங்கள் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். இந்த கோத்திரத்தையும் குலத்தையும் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க அப்பர் கேட்கிறாரு. நாளையில இருந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறதுக்கு அனுமதிப்பீங்களா? ஏத்துக்குவீங்களா? அடுத்து, வேத ஆகமங்கள் என்று வீண் வாதம் ஆடுகின்றீர். வேத ஆகமத்தின் விளைவறியீர். சூதாக சொன்னதெல்லாம் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை. என்ன பயனோ இவை? சொன்னது யாரு? வள்ளலார். வேதம் ஆகமம் அப்படின்னு வீண் வாதம் ஆடுறீங்க. இதெல்லாம் சூதா சொன்னது, இதெல்லாம் சூதா எழுதி வச்சது. உண்மை வெளிய இதெல்லாம் உரைக்கிறதே இல்லை. இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப என்ன, நாளைக்கே வேதம், புராணம், இதிகாசம், ஆகமங்கள் இதையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுடலாமா? வள்ளலார் கேட்கிறாரு, நான் கேட்கல, வள்ளலார் கேட்கிறாரு. அடுத்து, சதுர்வேதம் 6 வகை சாத்திரங்கள் பல, தந்திர புராண கலை சாற்றும் ஆகமம், விதவிதமான வேறு நூல்களும் வீணான நூல்கள் என்று ஆடு பாம்பே. வேதம், புராணம், இதிகாசம், ஆகமம், சாத்திரம் இதெல்லாம் இதெல்லாம் வீணான நூல் அப்படின்னு நான் சொல்லல, பாம்பாட்டி சித்தர் சொல்றாரு. இப்ப என்ன, அதெல்லாம் நீங்க தூக்கி போட்டுறீங்களா? சிவவாக்கியர் பலி கொடுக்கறதுக்கு எதிரா பேசினாரு அப்படின்னு மட்டுமே பேசுறீங்களே, அவங்க தான் இதையெல்லாம் பேசியிருக்கிறாங்க. வேதத்துக்கு எதிரா பேசியிருக்கிறாங்க, ஆகமங்களுக்கு எதிரா பேசியிருக்கிறாங்க. இதையும் ஏத்துக்கிறீங்களா? எது உங்களுக்கு சாத்தியமோ அந்த சான்றுகளை மட்டும் எடுத்து வச்சு பேசக்கூடாது. ஆக பாரி மட்டும் சரியான தயாரிப்புகளோட போயிருந்தாருன்னா விக்கிக்கு சரியான பதிலடிய கொடுத்திருக்க முடியும். கடைசியாக, யாருடைய
நம்பிக்கையையும் கொச்சப்படுத்துறதுக்காக, புண்படுத்துறதுக்காக இதையெல்லாம் நான் பேசல. முருகனுடைய உண்மையான வரலாறு என்ன என்பதை எடுத்து சொல்லதான் இதையெல்லாம் பேசினேன். காலம் காலமாக முருகன் தமிழ் கடவுள், தமிழர்களின் முழு முதற் கடவுள், அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிற சூழல்ல எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் முருகன் வடநாட்டுல பிறந்தான் அப்படின்னு சொன்னா அதை எப்படி எங்களால அனுமதிக்க முடியும்? அதுக்குத்தான் இவ்வளவு சண்டையும். மத்தபடி இன்றைக்கு தமிழர்கள் முருகனை எப்படி வழிபடுறாங்களோ, எதெல்லாம் முருகனுடைய ஆறுபடை வீடுகள் அப்படின்னு கருதுறாங்களோ அதை அப்படியே நம்பி வழிபடட்டும். அந்த நம்பிக்கையில நாங்க எந்த ஒரு கல்லையும் எரிய தயாரா இல்லை. சரியா? ஆக விக்கி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்க பேசுனது எல்லாமே சுத்த பேத்தல். சரியா போச்சா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசிய மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.